ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போற சம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தான். ஆனா பாயிண்ட்டை எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்காம சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும் ஃபார்முலா வச்சு. ஓகே, பண்ணலாமா? கமா. First question, find the equation of the line intersecting the x-axis at a distance of 3 units to the left of origin with slope -2. Find the equation of the line intersecting the x-axis at a distance of 3 units to the left of origin with slope -2. So, இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன? ஸ்லோப் -2. ஃபார்முலா என்ன? y minus y1 equals m into x minus x1. ஸ்லோப்பு பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, intersecting at the x-axis. x-axis-ஐ intersect பண்ணது அப்படின்னாலே எது ஜீரோவா இருக்கும்? ஒய்யோட வேல்யூ ஜீரோவா இருக்கும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரிஜின் இங்க இருக்குன்னா ஆரிஜினோட லெஃப்ட் டிஸ்டன்ஸ் 3 யூனிட்ஸ். அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? -3 இருக்கும். ஸோ x1, y1 என்னவா இருக்கும்? இங்க -3, 0. இப்போ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? ஸ்லோப் -2னும் பாயிண்ட் -3, 0னும் கிடைச்சிருக்கு. அதை அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? y minus y1 equal to m times x minus x. Y minus 0 equal to -2 x minus -3. Y is equal to -2 x plus 3. So y is equal to -2x minus 6. Okay, this would be the equation of the line. இதை எப்படி rearrange பண்ணி எழுதலாம்? 2x plus y plus 6 equal to 0. இப்படியும் எழுதலாம். Okay, இதுதான் the required equation of the line. Next question பார்க்கலாமா? Next question என்னன்னா, equation of the line intersecting the y-axis at a distance of 2 units above the origin, making the angle of 30 degree with the positive direction of x-axis. இப்போ theta கொடுத்திருக்காங்க 30 டிகிரின்னு. So m is equal to tan of theta, that is tan of 30 degree, which is equal to 1/√3. So m ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. பாயிண்ட் என்னவா இருக்கும்? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? intersecting at y-axis. அப்படின்னா என்ன ஜீரோவா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ ஜீரோவா இருக்கும். அப்புறம் ஆரிஜின் இருக்கு, ஆரிஜின்ல இருந்து மேல டிஸ்டன்ஸ் 2 யூனிட் சொல்லிருக்காங்க. அப்புறம் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். ஸோ y is equal to 2. ஓகே, ஸோ the point is 0, 2. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு? m ஸ்லோப் 1/√3, பாயிண்ட் 0, 2. ஃபார்முலால போடலாமா? y minus y1 equal to m into x minus x1. Y minus 2 equals 1/√3 x minus 0. √3 ஆல எல்லா பக்கம் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ √3y minus 2√3 equal to x. So x minus √3y plus 2√3 equal to 0. This is the required straight line. Yes, it's a correct answer. Okay. ஸோ இதில் நம்ம பாயிண்ட்டுக்கு என்ன பாயிண்ட்டுங்கிறத அவங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் அவங்க ஒன்று டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, இல்லை ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, பபாய்.